ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வாட் ஹேப்பன் டு மண்டே. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வேர்ல்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால ஒரு கப்பலுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க கவர்மெண்ட். அதையும் மீறி 2-3 குழந்தைங்க பிறந்தால் அவங்கள கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்கள கவர்மெண்ட் நல்லா பார்த்துக்கிற மாதிரி தான் வெளியே காட்டுவாங்க. ஆனால் நிஜமாக பார்த்தா அங்கே கொலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த குழந்தைங்களெல்லாம். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக 7 பொண்ணு குழந்தைங்க பிறக்கிறாங்க. குழந்தைங்க பிறந்தோடனே அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த குழந்தைங்கள வளர்க்குறாரு, அந்த குழந்தைங்களோட தாத்தா. அங்கே இருக்க சட்டப்படி ஒரு குழந்தைய தான் ஒரு வீட்டில் வளர்க்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. அது என்னதுன்னா, ஒரு வீட்டில் இருக்க 7 டேஸோட பேரை தான் அந்த குழந்தைங்களுக்கு வைக்கிறாரு, மண்டேலேருந்து சண்டே வரைக்கும். இவங்க எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி மண்டே அன்னைக்கு மண்டே வெளியே போகிற மாதிரியும் டியூஸ்டே அன்னைக்கு டியூஸ்டே வெளியே போகிற மாதிரியும் பிளான் பண்ணுறாரு. ஆனால் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க 7 பேரும் ஒரே ஆளுன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க தாத்தா பண்ண பிளான் படி நல்லா போயிட்டுருக்கு. இவங்க எல்லாரும் வேலைக்கு போகிற ஸ்டேஜ் அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மண்டே அன்னைக்கு மண்டே வெளியே போய் ரிட்டர்ன் வரவே இல்லை. மண்டேக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மிச்சம் இருக்க 6 பேரும் அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட்க்கும் இவங்களை பற்றின விஷயம் தெரிஞ்சு இவங்களை பிடிக்க வராங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் கிட்டேருந்து இவங்க 6 பேரும் எப்படி தப்பிக்க போகிறாங்க, மண்டேவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.